Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் வந்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் என்னென்னு நார்மலாக நமக்கு என்னது வேரியபிள் கான்ஸ்டன்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேரியபிள் கான்ஸ்டன்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்குது அல்ஜிப்ராங்கிறது. இப்போ வேரியபிள்ஸுங்கிறது என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட், வேரியபிள்ஸ்னால் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் அல்பாபெட் தான் வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்டுங்கிற எனி நம்பர்ஸ், ப்ளஸ் நம்பர்ஸ், மைனஸ் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன், எனி வேல்யூஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு 4, -5, 8 எக்ஸட்ரா, இது வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் வேரியபிள் கான்ஸ்டன்ட்ங்கிறது அல்ஜிப்ராவில் மெயினாக நம்ம இதுதான் பார்க்குறோம். இப்போ 3.2 டேர்ம்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட். டேர்ம்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட். டேர்ம்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். வி கம்பைன் வேரியபிள்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட்ஸ். வி கம்பைன் வேரியபிள்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் using the mathematical operation addition and subtraction to construct algebraic expression. அதாவது வேரியபிளையும் கான்ஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி டேர்ம்ஸில் இருக்குது. டு கன்ஸ்ட்ரக்ட் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 6x + 1, 6x + 1, இதில் வேரியபிள்ஸ் என்னது எக்ஸு, வேரியபிள்ஸு எக்ஸு. அடுத்த டேர்ம்ஸுங்கிறது 6xங்கிறது ஒரு டேர்ம்ஸு, கமா 1, 6x, 1. அப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். அதனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்லிடலாம், 2ங்கிறத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு 29 + 3x + 5y, 29 + 3x + 5y. அப்போ இதில் வேரியபிள்ஸ் எது, எக்ஸு ஒய், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது வேரியபிள்ஸ். அடுத்த டேர்ம்ஸு 29 ஒரு டேர்ம்ஸு, 3x ஒரு டேர்ம்ஸு, 5y ஒரு டேர்ம்ஸ். 29, 3x, 5y. இப்போ டோட்டலாக 1, 2, 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு வேரியபிள்ஸ் டேர்ம்ஸு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து வந்து மோனோமியல். மோனோமியல்னால் ஒரே ஒரு டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும். மோனோமியல்னால் நமக்கு என்னது, ஒன்லி ஒன் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கிறதா மோனோமியல். அதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லிடலாம்னா 2x, எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2x. அடுத்து பைனாமியல். பைனாமியல்ங்கிறது நமக்கு என்னது, 2 டேர்ம்ஸ். 2 டேர்ம்ஸுங்கிறது பைனாமியல். பைனா 2, அதனால் 2 டேர்ம்ஸ். 2x + 3y, 2x + 3y, இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். எனி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரைனாமியல். ட்ரைனாமியல்னால் 3 டேர்ம்ஸ். ட்ரைனாமியல்னால் 3 டேர்ம்ஸ். 2x + 3y + 4z, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக இருக்குன்னா 2x, 3y, 4z அதே ஆர்டர்ஸை அடுத்தடுத்து நான் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. ஓகே. இப்போ பாலினாமியல். பாலினாமியல்ங்கிறது என்னென்னா 1 or more terms இஸ் கால்டு பாலினாமியல். 1 or more terms, அதாவது மினிமம் ஒரு டேர்ம்ஸு 1 டேர்ம்ஸோட கிரேட்டஸ்ட்டாக இருக்கலாம். மோர் தேன் டேர்ம்ஸ் இருந்தாலே அது பாலினாமியல்ங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸு 1 டேர்ம்ஸ், இதுவும் பாலினாமியல் தான். 5x - 14y + 25z, இதுவும் ஒரு பாலினாமியல் தான். பைனாமியலாக இருந்தாலும் அதுவும் பாலினாமியல் தான். அடுத்து 2x - 3y + 12z + 5, அதுவும் பாலினாமியல் தான். இப்போ வந்து நம்ம அல்ஜிப்ராவில் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து வேரியபிள்ஸ்னால் என்னென்ன, கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் பார்த்தோம். பாலினாமியல், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு என்னது பாலினாமியல்ங்கிற டேர்ம்ஸ். 3.2.1 coefficient of terms. 3.2.1 coefficient of term. A term of an algebraic expression is a product of factors. A term is of an algebraic expression is product of factors. Multiplication productங்கிறது. Here each factor or product of factors is called the coefficient of the remaining product of the factors. அதாவது here each factor, ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் or product of factors, productனா multiplication of the factors, is called the coefficient of the remaining product of the factors. அப்படிங்கிறது தான் coefficient of the termsங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ 5xy, 5xyன்னு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy, xyயோட கோஎஃபிஷியன்ட்னா ரிமைனிங் இன்னருக்கு xy விட்டுட்டோம்னா ரிமைனிங் 5, அது அப்படி எழுதிடலாம் கோஎஃபிஷியன்ட். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xனா எக்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்குது 5y, அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xோட வேல்யூஸ் வந்து 5y. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்கு பார்க்க போகிறோம். ஒய்யை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் வர்றதான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறதுக்கு 5x. இப்போ இதில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட், நியூமரிக்கல்னால் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னு பார்க்குறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிற என்னது, இந்த 5ங்கிறது தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸ்பிரஷன் 3x, 3xங்கிறதுல நியூமரிக்கல் என்ன வரும், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது 3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன தான் 3. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். -5xy, இதில் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது -5. கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் மட்டும் -5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸை விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே அதோட கோஎஃபிஷியன்ட் தான் -5y.
நெக்ஸ்ட்டு 7xyzல வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 7, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா 7yz, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வரதான் 7yz. இதுதான் என்னது நமக்கு கோஎஃபிஷியன்ட். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் அந்த எக்ஸை விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வரதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து 3.3 லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். லைக்னா சேமாக இருக்கணும், அந்த வேரியபிள்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். எக்ஸ்னா எக்ஸாக இருக்கணும், ஒய்னா ஒய்யாக இருக்கணும், இஜெட்னா இஜெட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வர்ற டேர்ம்ஸ் தான் லைக் டேர்ம்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்களோ லைக் டேர்ம்ஸ்னால் the terms of an expression having the same variables are called like terms. same variables வந்து சேமாக இருந்தால் அது வந்து like terms ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து 7x 5x 12x இது வந்து like terms. இதே மாதிரி unlike terms பார்க்குறோம். unlike termsனால் என்னன்னு பார்க்கல, the terms of an expression having the different variables are called the unlike terms. different variables எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 14 xy இருக்குது, 7y இருக்குது, இங்கே xy வந்திருக்கு, இங்கே y மட்டும் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்குது. அதனால இது என்ன சொல்லிடலாம், நம்ம அன்லைக் டேர்ம்ஸுங்கிறத சொல்லிடலாம். லைக் டேர்ம்ஸ்னால் வேரியபிள்ஸ் இதே மாதிரி சேமாக வரணும், ஒன்லி எக்ஸ்னா எக்ஸாக வரணும், ஒய்னா ஒய்யாக வரணும், இஜெட்னா இஜெட்டாக வரணும். அன்லைக் டேர்ம்ஸ்னால் xy இருக்குது, இங்கே y இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு இதில் எக்ஸு, ஒரு இதில் ஒய், இல்லைனா இஜெட்டு டபிள்யூ, அந்த மாதிரி எனி லெட்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வர்றது தான் நமக்கு அன்லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வரும். லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 3.4 வேல்யூ ஆஃப் ஆன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். வேல்யூ பார்க்க போகிறோம். இப்போ டேரெக்டாக y = 2ங்கிற ஒய்யோட வேல்யூஸ் 2. அதே அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், x + 2 இருக்குது, x + 2 = 10. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் கொண்டு வரணும். இந்த +2 வந்து நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ -2 ஆயிரும். x = 10 அப்படியே வந்துடும். இந்த +2 இங்கே வரையில் -2 ஆயிரும். இப்போ 10 - 2ங்கிற 8. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 8. இதுதான் என்னது வேல்யூ ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸில் வந்து 3.1 ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங் த பிளான்ஸ். ஃபில்லிங் த பிளான்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றில் த வேரியபிள்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன் 16x - 7 இஸ் வேரியபிள்னாலே நம்ம என்னென்னு பார்த்தோம், லெட்டர்ஸ். வேரியபிள்ஸ்னாலே நமக்கு என்னது லெட்டர்ஸ். அதனால் இந்த பிளேஸில் நமக்கு என்ன தான் வரும், எக்ஸுக்கு தான் நமக்கு வேரியபிள்ஸ். எக்ஸ் தான் நமக்கு என்னது வேரியபிள்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 2y - 6 இஸ். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கணும், அதில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. அப்படி வர்ற டேர்ம்ஸ் என்னது -6. அப்போ இதோட ஆன்சர் என்னது -6. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் 25m + 14n த டைப் ஆஃப் த டேர்ம்ஸ் டேஷ் டேர்ம்ஸ். அதாவது இது என்ன டேர்ம்ஸ், லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ 25mன்னு இருக்குது, இங்கே 14n இருக்குது. அப்போ வேரியபிள்ஸ் இங்கே m இங்கே n. அப்போ ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது என்ன டேர்ம்ஸாக வந்துடும், அன்லைக் டேர்ம்ஸ். இது வந்து அன்லைக் டேர்ம்ஸுங்கிற நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்குறாங்க, எத்தனை டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸுங்கிறது. 3ab + 4c - 9 இஸ். இப்போ 3abங்கிற ஒரு டேர்மு, 4cங்கிற ஒரு டேர்மு, -9ங்கிற ஒரு டேர்ம். அப்போ 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 3ங்கிறது ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்து த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் -xy இஸ். நியூமரிக்கல்னால் அந்த கான்ஸ்டன்ட். xyக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ். அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பிளேஸில் வரணும், -1ங்கிறத நமக்கு ஆன்சரு. இதுதான் ஃபில்லிங் த பிளான்ஸோட 5 சம்ஸ். அதுக்குரிய வேல்யூஸ் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கல நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு x + - x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸு இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 தான் வரும். அப்போ இது என்ன சொல்லிடலாம், ட்ரூங்கிறத சொல்லிடலாம். TRU ட்ரூ. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் AB இன் த டேர்ம் 15abc இஸ் 15. அதாவது ஏபியோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்கிறாங்க. ஏபியை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், 15c வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இல்லை, சி இல்லை. அதனால் இதை நம்ம என்ன சொல்லணும், ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். ஃபால்ஸ், FALSE ஃபால்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 2PQ அண்டு -7QP ஆர் லைக் டேர்ம்ஸ். அப்போ லைக் டேர்ம்ஸ்னால் வேரியபிள்ஸை நம்ம செக் பண்ணணும். இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குது, PQன்னு இருக்குது, இங்கேயும் PQனாலும் ஒன்று தான். அப்போ ரெண்டுமே வேரியபிள்ஸ் சேமாக இருக்கனால இது லைக் டேர்ம்ஸ் தான். அப்போ இதை என்ன சொல்லிடலாம், ட்ரூங்கிறத சொல்லிடலாம். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள்,
when y equal to -1 the value of the expression y ஓட வேல்யூ -1 இருக்கையில் இதோட வேல்யூஸ் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க 2y - 1 is 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ y பதிலாக -1 அப்ளை பண்ணும் 2 × -1 ஆஃப் -1 அப்போ 2 × -1ங்கிற -2 இங்கே ஒரு -1 அப்போ -2 -1ங்கிற நமக்கு என்ன வந்துடும் -3 வந்துடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது +3 இருக்குது. அப்போ இது என்னது ஃபால்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து முடிஞ்சு. தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நமக்கு கேட்குறாங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். அப்போ -3yx 12k y 121 bc -x 9pq 2ab இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நமக்கு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் டேர்மு -3, அடுத்து 12, நெக்ஸ்ட்டு ஒய்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 121, எக்ஸுக்கு முன்னாடி -1, பிக்யூக்கு முன்னாடி 9, 2abக்கு முன்னாடி 2. இதுதான் என்னது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான், தேர்ட் ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம். ரைட் த வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். வேரியபிள்ஸ் கேட்குறாங்க, கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க, டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அது கிவன் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொஸ்டின்ஸை அப்படி நான் டேரெக்டாக ஒரு டேபிள் கலர் மாதிரி போட்டாச்சு, சீரியல் நம்பர் 1 2 3 4ன்னு. இப்போ எக்ஸ்பிரஷனுங்கிற அவங்க கிவன் கொஸ்டின்ஸ், இதுதான் கிவன் கொஸ்டின்ஸில் உள்ளது 4 சம்ஸு. 18 + x - y இது ஃபஸ்ட்டு சம். 18 + x - y இதோட வேரியபிள்ஸ் என்ன, எக்ஸு ஒய்ங்கிறத நமக்கு வேரியபிள்ஸ். அப்போ x, y வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்னா ஒன்லி சிங்கிள் கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ் இல்லாமல் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கணும். 18 நம்பர்ஸ் அதான் கான்ஸ்டன்ட். டேர்ம்ஸ்னால் இதை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எழுதணும். 18, x, -y 18, x, -1 இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கூட முடிஞ்சு. அடுத்து செகண்ட் பாருங்கள். 7p - 4q + 5 7p - 4q + 5 வேரியபிள்ஸு பியும் க்யூவும். p, க்யூங்கிறது வேரியபிள்ஸ். கான்ஸ்டன்ட்னா 5 மட்டும் சிங்கிள் டேர்ம் வரதான் கான்ஸ்டன்ட்டு. அடுத்து டேர்ம்ஸ் பாருங்கள். 7p - 4q 5 7p - 4q 5 7p - 4q 5 அதான் என்னது டேர்ம்ஸ். 3 டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸ் இருக்குது. அடுத்து தேர்ட் சப்டிஷன் பாருங்கள். 29x 13y இதில் வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய், x, y தான் வேரியபிள்ஸ். இதில் கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லைன்னா அது என்னவாயிரும், 0 ஆயிரும். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரையில் 29xங்கிற ஒரு டேர்மு, 13yங்கிற ஒரு டேர்ம். 29x ஒரு டேர்மு, 13yங்கிற ஒரு டேர்ம்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். b + 2 b + 2ங்கிறது bங்கிறது வேரியபிள்ஸ், ஒரே ஒரு வேரியபிள்ஸ் மட்டும் இருக்குது. கான்ஸ்டன்ட்டும் 2 டேர்ம்ஸுங்கையில் p, 2ங்கிறது டேர்ம்ஸ் வந்துடும். இது வந்து ஃபோர்த் வேரியபிள் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். அதை வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பிரித்து எழுதுகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 5 கொஸ்டின் நம்பர் 5. ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோயிங்ஸ். லைக் டேர்ம்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. கிவன் ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து லைக் டேர்ம்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ கொஸ்டின் பாருங்கள். 7x 5y -8x 12y 6z z -12x -9y இதுதான் கொஸ்டின். இதில் எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். எக்ஸுங்கிற டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எக்ஸ் வர்றதுல அது லைக் டேர்ம்ஸ். இப்போ 7x -8x -12x 7x -8x -12x அப்போ எக்ஸ் வர்றதுக்குள்ள எக்ஸ்க்குரிய லைக் டேர்ம்ஸ். அடுத்து ஒய் டேர்ம்ஸை பார்க்கணும், ஒய்க்குரிய லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும். 5y 12y -9y 5y 12y -9y ஒய் டேர்ம்ஸ் இது ஒய்யோட லைக் டேர்ம்ஸ். அடுத்து இஜெட் டேர்ம்ஸ், இஜெட் லைக் டேர்ம்ஸ் பார்க்கணும். இஜெட் என்ன இருக்குது, 6z இஜெட் 6z இஜெட் இங்கே 11z 6z, z 11z இஜெட்டோட லைக் டேர்ம்ஸ். இதுதான் லைக் டேர்ம்ஸ்னால் சேம் வேரியபிள்ஸ் வர்ற நம்பர்ஸாக நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை நம்ம எடுத்துறதுல தான் அது லைக் டேர்ம்ஸுங்கிறத சொல்லிடுவோம். எக்ஸுக்குலாம் லைக் டேர்ம்ஸு, அடுத்து ஒய்க்கு வித் லைக் டேர்ம்ஸு, அடுத்து இஜெட்டுக்கு வந்து லைக் டேர்ம்ஸ் நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. 6ல் எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. x = 2 இப்போ x = 2 அண்ட் y = 3 ஃபைண்ட் த வேல்யூ. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் நம்ம கேட்டுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 2x - 3y 2 × எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 அப்போ 2 × 2 அடுத்து இந்த மைனஸ் அடுத்து 3 அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு பதிலாக 3 3 × 3 அப்போ 2 × 2 இங்கெல்லாம் வந்துடும் 4ங்கிற வந்துடும். 2 × 2 இங்கெல்லாம் நமக்கு 4. அடுத்து மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 3 × 3ங்கில் 9 அப்போ 4லேருந்து -9 சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 9லேருந்து 4 சப்ராக்ட்னா 5 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ்னால -5ங்கிற நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்க 2, ஒய்யோட வேல்யூஸ் 3. அப்போ 2 + 3 = 5 முடிஞ்சு செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 4y மைனஸ் எக்ஸு, 4y மைனஸ் எக்ஸு, 4 × ஒய்க்கு பதிலாக 3, 4 × 3 மைனஸ் போட்டாச்சு, எக்ஸுக்கு பதிலாக 2, 4 3s are 12, இந்த மைனஸ் அப்படி தரும், 12 - 2 10 முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸு ப்ளஸ் 1 மைனஸ் ஒய், எக்ஸுக்கு பதிலாக 2, 1 அப்படியே தான் இருக்கும், ஒய்க்கு பதிலாக 3 மைனஸ் இருக்குன்னா -3. அப்போ 2 + 1 3, 3 - 3 0 ஆயிடும். அப்போ 6th 4 சப்டிவிஷன் முடிஞ்சது. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதில் ஒரு 4 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 7th ஒன், ஆன் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த வெர்பல் ஸ்டேட்மெண்ட். அதாவது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எடுத்து கேட்குறாங்க. 3 டைம்ஸ் த சம் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். 3 டைம்ஸ்னால் 3, சம்னா அடிஷன், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணணும். அப்போ 3x + y, 3 + x + y, 3x + y, 3 + xy. இப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக வராது. 3 டைம்ஸ்னால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும், சம் ஆஃப்னா எக்ஸு ஒய்யையும் ஆட் பண்ணணும். அப்போ 3x + y, இதுதான் நமக்கு என்னது கரெக்ட் ஆன்சர். 3 டைம்ஸு சம் ஆஃப் x + y, அதனால் 3 × x + y. அடுத்து த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் -7mn இஸ் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 7, -7, p -p. நியூமரிக்கல்னால் கான்ஸ்டன்ட் தான், அப்போ கண்டிப்பாக இது ரெண்டு வராதுன்னு தெரியும். அடுத்து கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது -7, அப்போ இதோட வேல்யூஸ் என்னது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு, -7ங்கிறது. அடுத்து சூஸ் த பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ். சூஸ் த பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ்னால் வேரியபிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்குன்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7p, 7x, செகண்ட் 7r, 7x, தேர்டு -4x, 4, ஃபோர்த்து -4x, 7x. இப்போ இதில் px வேரியபிள் சேம் இல்லை, இதுலேயும் 6x வேரியபிள் சேம் இல்லை, இதில் எக்ஸ் இங்கே வேரியபிள்ஸ் இல்லை, அப்போ அதுவும் கிடையாது. இதில் எக்ஸ், இதில் எக்ஸ், அப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் தான் சேமாக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது லைக் டேர்ம்ஸு. ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து 10th ஒன், த வேல்யூ ஆஃப் 7a - 4b. 7a - 4b யோட வேல்யூ கேட்குறாங்க. when a வந்து 3, b வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் 21, செகண்ட் 13, தேர்ட் ஒன் 8, ஃபோர்த் ஒன் 32. அப்போ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். 7a - 4b, 7 × a க்கு பதிலாக 3, 7 × 3 மைனஸ் 4 × b க்கு பதிலாக 2, 7 3s are 21 மைனஸ் அப்படியே வந்துடும். 4 × 2 8. அப்போ 21லேருந்து -8 வந்து சப்ராக்ட் பண்ணோம், ஏன்னா வேல்யூஸ் கிடைக்கும் 13. அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஆப்ஷன் தான் ரைட், 13ங்கிறது.